ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவது நீங்கள் மறந்துடவே கூடாது, நம்முடைய சிந்தனையில் ஃபஸ்ட்டு யோசிக்கிறத ஃபஸ்ட் நிறுத்த. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17, 1 தீமோத்தேயு 17 வாசிக்கலாம். ஆமென். இவ்வுலகத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன் இருமாப்பான சிந்தை உள்ளவராயிராமலும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வசனத்தை. ரோமர் 8வது அதிகாரத்தில், ரோமர் 8வது அதிகாரம், தேங்க்யூ ஜீஸ், 6வது வசனத்தை வாசிக்கும் போது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ரோமர் 11:34. அறிந்தவர் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அடுத்து ஒரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 2ஆம் அதிகாரம் அதே மாதிரி 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லி, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள என்னுடைய சிந்தையில ஒரு தெளிவை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டு, நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். என் உடம்புல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை பாஸ்டர், என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, என் யோசனை தான் பாஸ் எனக்கு பிரச்சனை, என்னுடைய திங்கிங் தான் பாஸ் எனக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அதிலிருந்து வெளியே எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். எங்களை விடுதலை ஆக்குற ஒரு நல்ல தேவன் நீர் மட்டும்தான். சொல்லுங்க, அப்பா எங்களை விடுதலை ஆக்குற ஒரே தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எஸ், அந்த மகிமை ஆண்டவர் ஊற்றட்டும். அந்த மகிமை ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேல ஊற்றட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த மகிமை இப்பொழுது ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்க வலதுகரம் இப்ப பிள்ளைங்க தலை மேல வைக்கப்படட்டும். உங்க வலதுகரம் இப்ப உங்க பிள்ளை தலை மேல வைக்கப்படட்டும்.
உங்க வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளை தலையின் மேல வைக்கப்படட்டும். உங்களுடைய வலதுகரம் இப்பொழுது பிள்ளைகளுடைய தலையின் மேல வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எங்களை கழுவுங்க ஆண்டவரே, 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 எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எல்லாரும் ஒரு விஷயம் கூட சொல்லலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தை என்ன சிந்தை? வேதம் சொல்லுது, அவர் யோசிக்கும் போது மேலானவைகளை குறித்து, மேலானவைகளை குறித்து அப்படின்னா பிதாவுக்கு அடுத்தவைகளை குறித்து. அவருடைய கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தை என்ன அப்படின்னா ஒரே தரிசனம் மட்டும்தான். அது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய தலைமையான கடமையா இருந்துச்சு. அப்படின்னா நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை மேலானவைகளை நோக்கியே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரமாய், வருகைக்கு ஏற்ற பிரகாரமாய், எதிர்காலத்திற்கு ஏற்ற பிரகாரமாய். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் அல்ல. நான் யார் அப்படின்னா, நான் நித்தியத்துக்குரிய ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு சிந்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ நம்முடைய சிந்தை முழுக்க முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க 100% உலக பிரகாரமானவைகள் மட்டும்தான் இருக்குது. நீங்க ரொம்ப யோசிச்சது எதுக்கு யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமானதான். நமக்கு இங்க ஒரு நல்ல வேலை இல்லை, நமக்கு இங்க ஒரு நல்ல படிப்பு இல்லை, நமக்கு இங்க ஒரு நல்ல வீடு இல்லை, நமக்கு இங்க சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு இல்லை, நம்ம சொந்தக்காரங்களை மாதிரி யாருமே இல்லை, நம்ம இந்த உலகத்துல அழகா இல்லை. அப்போ சுற்றி சுற்றி நிறைய பேருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க 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 உலகத்திற்கு ஏற்பவைகளாகவே இருக்குது. காலையில எழும்பினதிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்முடைய யோசனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே எல்லாமே இந்த வேர்ல்ட்லி, எல்லாமே உலகம், எல்லாமே உலகம். நம்ம ஜெபம் பண்ண வரதும் அதுக்காக தான் ஜெபம் பண்ண வரும், சத்தியத்தை கேட்கறதும் அதுக்காக தான் சத்தியத்தை கேட்கிறோம், ஃபாஸ்டிங் பிரேயர் வர்றதுக்கு அதுக்காக ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும். ஆனா இல்லவே இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தனையில ஃபர்ஸ்ட் சிந்தனை எதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் யாருக்குரியவன் அப்படின்னு சொன்னா, நான் பரலோகத்திற்குரியவன். இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்துல சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காததை நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. பணம் கிடைக்கலன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க, உங்களுக்கு மற்றவங்களை மாதிரி இல்லைன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா இப்ப இந்த உலகத்திலே இருக்கிற கவலைகள் நமக்குள்ள பெருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு எந்த சிந்தை இல்லை அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள நிறைய பேருக்கு இல்லை. ஐயோ, நான் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை முகமுகமா தரிசிப்பேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை தான், இந்த பூமியின் கூடாரம் அழிஞ்சு போகும், நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன், அவ்வளவுதான். ஒரு நாள் 10 வருஷம் என்ன நல்லா வச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் நான் வயசாயிருவேன், அப்புறம் டவுன் ஆகத்தான் செய்வேன். ஆனா நான் கர்த்தரை சந்திப்பேன், அங்க நான் பார்ப்பேன், இங்க கண்ணை மூடனா அங்க நான் கண்ணை திறப்பேன், கர்த்தர் எனக்காக கிரீடங்களை வச்சிருக்கிறாரு, நான் பரலோகத்துல நித்தியமா வாழுவேன், எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பரலோக சிந்தனையினால நம்முடைய சிந்தனையை இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிரப்புகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, என்னுடைய மைண்டு ஒரு நாளில் ஒரு 10 டைமாவது எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்கு உரியவன். நான் பரலோகத்திற்குரியவன். எனக்காக நித்திய வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நான் கண்ணை மூடுவேன், சொர்க்கத்திலே தேவனிடத்தில் என்னுடைய கண்ணை நான் திறப்பேன். இந்த பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் அழிந்து போகும். பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொந்தமாய் மாறும். நான் கண்டிப்பா அதை விட்டுட்டு தான் நான் போவேன். அதை விட்டுட்டு தான் போக முடியும். ஆனா ஒண்ணு, நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்காய் ஒரு பரலோகம், எனக்காய் ஒரு பரலோகம். ஆண்டவருடைய பிள்ளைகளே பாருங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் 20 வயசு வரைக்கும் ரொம்ப நிறைய பரிசுத்தவான்களோட, அப்படின்னா ரொம்ப ஏஜ்டான பரிசுத்தவான்களை என்னுடைய கண்கள் முன்னாடி பார்த்துருக்கிறேன். அவங்களோட நடந்திருக்கிறேன், அவங்களோட பழகி இருக்கிறேன், அவங்களோட பேசி இருக்கிறேன். அவங்க பேசும்போதெல்லாம் அவங்களுடைய எண்ணத்துல அவங்க எப்போ யோசிச்சாலும் எதைத்தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்து தாங்க யோசிப்பாங்க. அவங்க கவலை இல்லாம வாழ்ந்தாங்க. அவங்க நோயில கூட அவங்க வெற்றியாய் வாழ்ந்தாங்க. அவ்வளவு முடியாம படுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணும்னா, ஆண்டவரோட பேசிட்டே இருக்கும். அவங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு இருக்கும். அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனா கையை அவங்களால தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, அவ்வளவு பலவீனமா படுத்திருப்பாங்க. ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தை பார்த்திருக்கிறேன். அவ்வளவு வியாதி வலியினுடைய கொடுமையில கூட அழாம சந்தோஷத்தோட ஏசப்பாவை நான் பார்க்கிறேன், தூதர்களை நான் பார்க்கிறேன், நான் என் ஆண்டவரை விட்டு போறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களை என்னுடைய கண்களால பார்த்திருக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியாய் எப்படி இவங்க இருக்கிறாங்க, எப்படி இவங்களுக்குள்ள அந்த வியாதி நமக்கு வந்திருந்தா நம்ம சுருண்டிருப்போம். அந்த வியாதி நமக்கு வந்திருந்தா நம்மளால விசுவாசமா பேசக்கூட முடியாது. அந்த வியாதி நமக்கு வந்திருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை தூசிச்சு வேண்டான்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமா வாழ்ந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சிந்த முழுக்க எதை குறித்து யோசிக்குது அப்படின்னா, பரலோகம், இந்த பூமி அல்ல, நித்தியத்தை குறித்து. இப்போ இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தருக்கு நித்தியத்தை குறித்து யோசனையே உங்களுக்கு வரலையா? நித்தியத்தை குறித்து யோசனையே உங்களுக்கு, நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னென்னமோ யோசிக்கிறீங்க சிஸ்டர், பிரதர், என்னென்னமோ நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு நாள்ல எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறீங்க. ஒரு நாள்ல ஒரு 5 டைம் ஆகுது எனக்காக ஆண்டவர் ஒரு பரலோகத்துல ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல, பூமிக்குரியவன் அல்லன்னு அந்த யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க நினைச்சு பாருங்களேன், யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம நிறைய பேருக்கு அது எண்ணத்திலே வந்ததில்லை. ஆனா இந்த முழு பைபிளுடைய ஆதாரம், இந்த முழு பைபிளுடைய கீவேர்டே என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம யாருக்குரியவர்கள் அல்ல. நீங்க வேலை செய்யலாம், நீங்க சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் அடுத்தது. ஆனா மனசுல ஒரு நிறைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கண்ணை மூடுனா, இன்னைக்கு கண்ணை மூடுன அடுத்த நிமிஷம் என் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய கண்களை நான் திறப்பேன். அந்த யோசனை எனக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புகிறேன், என்னை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. இன்றைக்கு படுக்கை அறைக்கு நான் போகும்போது என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இன்னைக்கு நாளைக்கு காலையில கண்ணை இந்த பூமியில திறந்தா கர்த்தருக்காக வாழுவேன். இந்த பூமியில கண்ணை மூடி பரலோகத்துல கண்ணை திறந்தா அவரோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பேன். உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, என்ன நிரப்புங்க, என் சிந்தைய நிரப்புங்க. இது வேணும் சிஸ்டர், இது வேணும் பிரதர். ஆண்டவரே, பரலோக சிந்தனையினால் என்னை நீ நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரலோக சிந்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து, இயேசுவே என்னை பரலோக சிந்தையினால் நிரப்பும். என்னென்னமோ யோசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு பரலோகத்தை குறித்து யோசிக்க முடியல. ஆனா இன்னைக்கு என்னுடைய சிந்தையில இல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் இல்ல, நீ இந்த பூமிக்குரியவள் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன் அப்படின்ற ஒரு சிந்தை இப்பொழுது எனக்குள்ளே உண்டாவதாக என்று கேளுங்கள்.
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya. நிரப்பட்டும், நிறைய பேரை கர்த்தர் நிரப்பட்டும். இந்த பூமியையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனையை கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும், கர்த்தர் மாற்றட்டும். இப்போ கேளுங்க, கேட்க கேட்க நிறைய பேருடைய சிந்தனையை கர்த்தர் அப்படி திருப்புறாரு. எனக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வேணும்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க பலனா இருப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிச்சயமாய் உண்டாகும். ஸ்தோத்திரம். நேச பாட்டு நான் பாடுவேன், ஏசப்பா கூட. என் கண்ணீர் நேரத்தில் எனக்கு துணையாய் வருகிற நல்ல கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. என் கண்ணீர் நேரத்தில் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். என் கண்ணீரின் நேரத்தில் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். உயிரே பாட்டு பாட போறேன் ஏசையா கூட. பாச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட. எல்லாரும் சொல்லுவோம். நேச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட. பாச பாட்டு பாட போறேன் ஏசையா. இப்ப கையை உயர்த்தி இயேசுவே, என் இயேசுவே, என் அன்பே, என் ஆருயிரே சொல்லுவோம். இயேசுவே, என் இயேசுவே, என் அன்பே, என் ஆருயிரே. உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சிந்தைகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ நலமானதை யோசிக்க வேண்டாம், யோசனைகளை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய சிந்தை சீராகணும்னா ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு 50 டைம் ஆகுது எதை குறித்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்து. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஒரு நாள் நாம் கண்ணை மூடுவோம், ஒரு நாள் இந்த உலகம் நமக்கு இருக்காது, ஒரு நாள் நம்ம இறங்குவோம். எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நம்ம திரும்பி அகைன் கீழே இறங்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆனால் பரலோக சிந்தை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாகவே மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர்
ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன வேணுமாமா? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இணங்குங்கள். நம்முடைய சிந்தையில் என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெருமையா கவனிங்க. எப்பொழுது யோசிச்சாலும் நம்முடைய யோசனையில என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பெருமைக்குரியவைகளாய் இருக்கவே கூடாது. பெருமைக்குரியவளாய் இருக்கக்கூடாது. என் பேர் முன்னாடி வரணும், நான் முன்னாடி வரணும், எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். அந்த எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க நிக்க முடியாது. உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைக்குள்ள என்னை குறித்து ஒரு தாழ்மையை கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு தருவாராக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்னை விட என்னுடைய கணவன் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் எனக்கு வேண்டும். என்னை விட என்னுடைய மனைவி உயர்ந்தவள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு சிந்தை எனக்குள்ள வேணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட குறைஞ்சவங்க இல்லை, அவங்க என்னை விட ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் அவங்கள மேன்மையா வச்சிருக்கிறார்ன்ற ஒரு சிந்தை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்குமானால் இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையுமே நான் ஜெயிச்சிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நான் ஜெயிச்சிடலாம், ஆனா எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களையும் என்னால என்ன பண்ணிட முடியாது? ஜெயிச்சிட முடியாது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனுஷன் என்னை விட ஜெயிக்கிறவனாய்தான் இருப்பான். அதனால என் மனசுக்குள்ள ஒரு சிந்தை வரணும். என்ன சிந்தை அப்படின்னா, எல்லார பார்க்கும் போதும் இவர்கள் என்னை விட மேலானவர்கள், இவர்கள் என்னை விட, நான் அவங்கள மதிக்கணும், நான் அவங்கள கனம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். உங்க சிந்தனையில இன்னொருத்தரை குறிச்சு அவங்க தாழ்ந்தவங்க, நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம், சாட்சி சொல்லும் போது கூட உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கணும்னா தாழ்மையானதா இருக்கணும். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா தாழ்மையானதா தான் இருக்கணும். உங்களுடைய நடக்க தாழ்மையானதா தான் இருக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, ஒரு நாளும் மேட்டிமையான சிந்தனை உங்களுக்குள்ள வரவே கூடாது. மேட்டிமையான சிந்தை வருமானால் வேதம் சொல்லுகிறது, அந்த தூதர்களுடைய லிஸ்டில் இருந்து தள்ளப்பட்டான். பெருமைன்றதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாராமா? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உங்க மனசு மட்டும் எதுக்கு செய்யக்கூடாதுன்னா, பெருமைக்காக நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த பிரேஸ்லெட் ஏன் போடுறீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க போட்டுக்கலாம். ஆனா இந்த பிரேஸ்லெட்டை எதுக்கு போட்டுறக்கூடாது சொல்லுங்க? பெருமைக்காக போட்டுறக்கூடாது. நீங்க கழுத்துல தங்க செயின் எவ்வளவு பெருசா போட்டுறீங்கன்னு யாருமே உங்களை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றக்கூடாதுன்னா, என்னுடைய பெருமை, நான் வசதியா தான் இருக்கிறேன், நான் ரொம்ப பெருசா இருக்கிறேன் அப்படின்னு என்ன காமிக்கணுன்றதுக்காக நான் போடுறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. திருச்சபையில காணிக்கை கொடுக்கறதா இருக்கலாம், ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீங்க எதுக்கு செய்யாதீங்கன்னா, பெருமைக்காக செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது கிராண்டா கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்லல. அது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் நோ ப்ராப்ளம்.
உங்களுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வசதி இருந்தா 1000 பேரு, 5000 பேருக்கு சாப்பாடு போடுற வசதி இருந்தா 5000 பேருக்கு. அதை யாரும் தட்டி கேட்க முடியாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளையினுடைய கல்யாணத்தை நான் பெருமைக்காக நான் நடத்திடக்கூடாது, பெருமைக்காக சாப்பாடு போடக்கூடாது, பெருமைக்காக மண்டபத்தை பிடிச்சிடக்கூடாது, பெருமைக்காக கார் வாங்கி கொடுக்க கூடாது. என்னுடைய பெருமையை என்னைக்கு நான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ, நான் நம்புறேன் கொஞ்ச நாள் தான் அந்த பெருமை ஓடும். எந்த இடத்துல பெருமைப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுவீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். வீடா எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் கட்டிக்கலாம், குடியிருக்கலாம். ஆனா எதுக்கு வீடு கட்டிடக்கூடாது அப்படின்னா, என் வீட்டினுடைய ஹால் தான் பெருசு, என் வீட்டினுடைய பெட்ரூம் தான் பெருசு, என் வீட்டில் இருக்கிற பார் ரூம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பெருமை அல்ல, எனக்கு ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் என் சிந்தைக்குள்ள என்ன வந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பல மடங்கு நீங்க வளர போகிறீர்கள். நீங்கள் சிறுக 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 கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கொண்டே போவார். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே போவார். நம்முடைய துஷ்டத்தனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணினாலும் ஒரு நாள் நம்முடைய அக்கிரம சிந்தையிலிருந்து ஆண்டவர் நம்மளை அதனுடைய பாடத்தை கற்பித்து கொடுக்காம விடவே மாட்டார். இந்த சம்பவத்தை சொல்லி உங்க எல்லாரும் ஜெபத்தில் நடத்துறதுக்கு விருப்பப்படுறேன். ஒரு 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 நல்ல பிள்ளையினுடைய தகப்பன், அந்த பையன் தங்கமான பையன், ரொம்ப நல்ல பையன். அப்பா என்ன சொன்னாலும் கேட்பான். அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் ஒரு பொண்ணை பார்த்ததில்லை, அவன் எங்கேயுமே போனதில்லை. ஆனால் அவங்க அப்பா கல்யாணம் பார்க்குறாரு. அந்த பையனுக்கு கல்யாணம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பொன் வீடு வசதியா இருக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அந்த பொண்ணு கோடீஸ்வரியா இருக்கணும். அவருக்கு பணத்தின் மேல பயங்கரமான நாட்டம், பணத்தின் மேல ரொம்ப பிரியம். பணம் 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 தான் அலைவார். அதுக்காக அவங்க திருச்சபையிலே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து இந்த பையன் இதுவரைக்கும் அப்பாவுக்கு நோ சொல்லவே இல்லை. ஆனா இந்த டைம் சொல்றான், அப்பா ஒரே சர்ச்சு, நம்ம கல்யாணம் பண்ண நல்லா இருக்காது, நான் லவ் பண்ணேன்னு ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அப்பாவுக்கு ஒரே மோட்டிவேஷன் என்னன்னா, ஒரு பொண்ணுள்ள வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஒரு பொண்ணுள்ள வீட்டில் கல்யாணம் பண்ணாதான் அடுத்து தம்பி அண்ணனுக்கு சொத்து கொடுக்காம இந்த பையனுக்கு அந்த சொத்து சேரும்ன்ற அந்த கான்செப்ட்ல ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டில் அந்த பொண்ணு ஒழுங்கா ரட்சிக்கப்படலை, அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா பைபிளை குறித்து தெரியாது, பணம்ன்ற ஒன்றை வச்சு அந்த பிள்ளைய அவங்க அப்பா கேட்குறாரு, உங்க பையனுக்கு நாங்க என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உடனே இவங்க அப்பா சொல்றாரு, எங்களுக்கு அந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ₹1 நீங்க எங்களுக்கு தர வேண்டியதில்லை, எங்களுக்கு உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். ஆனா அவருடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுக்கு போனதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க என்ன எனக்கு தான் யாருக்கு தான் கொடுக்க போறாங்க, இந்த பொண்ணுக்கு தானே கொடுக்க போறாங்க, பையனுக்கு தானே வரப்போகுது. அதனால மேல் பூச்சா அந்த கேட்கும்போது மேல் பூச்சா பேசி முடிச்சிட்டாரு. கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணுடைய தாயாருக்கு பலவீனம் வந்துச்சு, அவனுடைய தகப்பனாருக்கு பலவீனம் வந்துச்சு. பிசினஸ் அப்படியே உச்சான் தலையில இருந்தது ஃபுல்லா ஜீரோ ஆகி 3 வருஷத்துக்குள்ள தன்னுடைய மாமனார் ஜீரோ ஆயிட்டார். இந்த பையனுடைய மாமனார் அந்த பொண்ணுடைய குடும்பத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாமே இழந்துட்டாங்க. இப்ப இவருக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவர் தேடின பணம் அங்க கிடைக்கல, இவர் தேடின அந்த சொத்து அவருக்கு கிடைக்கல, போயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்துல ஒன்ன சிந்திச்சு, என்னுடைய சிந்தனையில வேற மாதிரி சிந்திச்சு, நான் என்னதான் ரியாக்ட் பண்ணாலும் யார் பார்க்கிறா தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய சிந்தனையில நான் என்ன சிந்த கொள்ளிடக்கூடாது அப்படின்னா, மேட்டிமையான சிந்தை, பெருமையான சிந்தை இல்லாம, ஆண்டவரே நான் என்னுடைய சிந்தனையில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னை குறித்து 100 பேர் புகழலாம், ஆனா எனக்கு என்ன குறிச்ச புகழ்ச்சி தான் எனக்கு வம்பு, அதுதான் எனக்கு ஆபத்து.
என்னை குறித்து நான் நினைக்கும் போது என்னை விட மேலானவர்களை நிறைய பேரை கர்த்தர் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்போறார். கர்த்தர் உங்களுடைய சிந்தனையை கர்த்தர் ஸ்டாப் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போறார். இதுவரையிலையும் பல வருடங்களாய் பல மாதங்களாய் உங்களுடைய சிந்தனையில் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த அந்த சிந்தனை கர்த்தர் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு இனிமேல் சிந்திக்காதபடி ஒரு சமாதானமான நாட்களை ஆண்டவர் இன்றையிலிருந்து கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போக. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை கிருபையாய் சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹலோ, எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போ கடைசி வாசிங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறை பிடிக்கிறவர்களுமாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படிந்து சிறை பிடிக்கிறவர்களுமாய் இருப்போம். அந்த பவரை ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தரப்போறார். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த பவரை தரப்போறார். சிந்தனையை யாரால கட்டுப்படுத்த முடியும்? யாரால கீழ்ப்படுத்த முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ளே எழும்புகிற அத்தனை சிந்தனைகளையும் நம்ம என்ன பண்ண முடியுமாமா? சிறை பிடிச்சு கீழ்ப்படிய பண்ணுகிற பவரை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆவிய கர்த்தர் ஊற்றணும். இன்னைக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றணும். இனி சிந்தனையை நீங்க சிறை பிடிக்கணும். இனி நீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சிந்தனைகளை நீங்க சீர்படுத்தணும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி அந்த பவரை ஆண்டவர் நிறைய பேருக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முழு பலத்தோட ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுடைய சிந்தனைகளை சிறைபிடிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்களை நான் சிறை பிடிக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை எண்ணத்தையும் நான் கீழ்ப்படிய பண்ணுகிறேன். சத்தத்தை உயர்த்தி இனி என்னுடைய சிந்தனையை சிதறடிக்க சத்துருவால் முடியாது. இனி என்னுடைய எண்ணங்களை சிறைபிடிக்க சத்துருக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சிந்தையில ஒரு பரிசுத்தம், சிந்தையில ஒரு தைரியம், சிந்தையில ஒரு வெற்றி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாவதாக. கேளுங்க. அப்பா 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவர். இயேசுவின் நாமத்தினால இந்த உபவாச ஜெபத்தில் இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஐயா, அவருடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் சிதறப்பட்டு கிடக்கிறதோ, சிந்தனையினாலே ரொம்ப கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேர் மேலும் தேவனுடைய ஆவியானுடைய கரம் வைக்கப்பட்டு இப்பொழுது அந்த சிந்தனையை சிறைபிடிக்க, தேவையில்லாத சிந்தனையை சிதறி பிடிக்க இப்பொழுது ஒரு மையமை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா.
கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி என்ற சிந்தனையில ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கைகளை மேல தட்டி கலங்கிடவே சொல்லுவோம். கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விடமாட்டார். பிராணிக்கும் மேலாக அவர் ஒரு நாள் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசுவே தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல, நான் தப்பிச் செல்ல வழி செய். கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நோரும் உண்ட இதயம் தேடுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோரும் உண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். கைகள் மேல தட்டி கலங்கிடவே, கலங்கிடவே. ஏசப்பா, ஏசப்பா, இப்போ ஒரு விடுதலை உண்டாகட்டும், சிந்தனையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். பைபிள் சொல்லுது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே, சொல்லுங்க, அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்க உங்களை எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க சிந்தனையை வச்சுதான் உங்களை அறிஞ்சுக்க முடியும். நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படி நீங்க இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ சிந்தனையை ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நம்முடைய சிந்தை தான் நம்முடைய முழு சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையை அதான் அடக்கி நிறுத்துது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல வீணராகிடக்கூடாது?
அதான் வேதத்துல எனக்கு ரொம்ப ஞாபகமான ஒரு வசனம். அவருடைய சிந்தனைகளினாலே அவர்கள் வீணராய் போனார்களாமா. எதுல வீணா போனாங்களாமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெயில இருக்கிறாங்க. இந்த ஜெயில இருக்கிறவங்களுக்கு முதல்ல எதுல அங்க டிஸ்டர்ப் வந்துச்சு? அவங்களுக்கு எதுல? சிந்தனையில வீணா போனாங்க. நான் பெரிய ஆளுன்னு கத்திய தூக்குனான். இன்னைக்கு அவன் பெரிய ஆள் இல்லைன்றது கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. அதனால நம்முடைய சிந்தையில ஜெயிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய சித்தமானால் வருகிற வாரம் இந்த நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்துலயும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எந்த கட்டுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா, இந்த மைண்ட்ல கட்டி இருக்கிற கட்டுல இருந்து நீங்க வெளியே வரணும். அந்த கட்டு உடைஞ்சிட்டாலே வேற அடுத்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனுடைய முதல் படி, அதனுடைய ஃபர்ஸ்ட் படி என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் யோசிக்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கேட்கல. முதல்ல யோசிக்காம ரிலாக்ஸா இருக்கிறதுக்குரிய கிருபையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ரிலாக்ஸா இருக்கக்கூடிய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய மைண்ட்ல 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்குது, இது ஓடக்கூடாது, இது ஓடக்கூடாது. ஏன் ஓடக்கூடாது அப்படின்னா, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம அப்படி மைண்ட் முழுக்க போட்டு யோசிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் பண்றது தப்பு இல்லை. ஆனா 24 மணி நேரமும் ஏதோ ஒன்றை போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். உங்க வீட்டுக்கு முன்னாடி அதை எழுதி வைங்க, ஸ்டாப் திங்கிங். உங்களுடைய பைபிளை எழுதி வச்சிருங்க, ஸ்டாப் திங்கிங். நான் இனி யோசிக்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க என்ன சூழ்ச்சி பண்றாங்க, அவங்க என்ன பேசாங்க, நமக்கு அதை சிந்திக்க வேண்டிய அவசியம். நல்லா சத்தமா சொல்லுங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மையா தான் நடக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு தலைமயிராகிலும் கீழே விழுவது இல்லை. இல்லை, என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைங்க, ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ண போறாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ, என்ன பிளான் பண்றாங்க, என்ன திட்டம் போடுறாங்கன்னு நினைச்சு நான் யோசிச்சு யோசிச்சு என்ன சிக்காக்கிக்க வேண்டிய அவசியம் கேட்கல. அவங்க என்னதான் திட்டம் போடட்டும், அவங்க என்னதான் பிளான் பண்ணட்டும், அவங்களுக்குள்ள 1000 பிளான் இருந்தா கூட நீங்க ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு தோத்துட்டு கர்த்தர் கொண்டு வர மாட்டாரு, ஜெயிக்க பண்ணி தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவாரு. கர்த்தர் ஜெயிக்க பண்ணி தான் உங்களை கொண்டு வராரு. அவங்கள யோசிக்கிறத குறித்து நீங்க கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. நீங்க ஜெயிச்சுட்டு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்முடைய ப்ரிப்பரேஷனால இல்ல, நம்முடைய யோசனைனால இல்ல, அவருடைய கரத்னா எல்லாத்தையும் செய்து முடிக்கும். நீங்க இதுவரைக்கும் யோசிச்சு யோசிச்சு போய் நின்னீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதையுமே திங்க் பண்ண மாட்டேன், நான் வெறுமையா போய் அங்க இடத்துல நிக்கிறேன். நீங்க போய் நில்லுங்க. உங்களுக்காக இயேசு பேசுறாரா இல்லையான்னு பாருங்க, உங்களுக்காக அவர் வழக்காடுகிறாரா இல்லையான்னு பாருங்க, உங்களுக்காக அவர் நியாயம் தீர்க்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. மைண்ட்ல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு ஒரு கிருபை வேணும். பாஸ்டர் சொல்றது எல்லாம் நீங்க பேசுனதா நான் நினைக்கிறேன், நீங்க தான் அந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே ஸ்டாப் திங்கிங். நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன், நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன். இல்ல இல்ல, இதுவரையிலும் நீங்க தானே நடத்துனீங்க, இதுவரையிலும் நீங்க தானே என்ன சுமந்தீங்க, இதுவரையிலும் நீங்க தானே என்ன அரவணைச்சிங்க, இனியும் நீர் நடத்துறதுக்கு வல்லவர். அப்பா இனி நான் அதை குறித்து யோசிக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். இப்போ அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய கிருபையை தாங்கப்பா. எதிர்காலத்தை பயத்தில் இருந்து என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வாங்க ராஜா. இந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கும் போதே, சொல்லும் போதே அந்த மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல
ஆண்டவரே திருச்சபையிலையும் இன்னும் நேரலையிலையும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்க கேட்க ஒரு மகிமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக, ஒரு வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹல்லேலூயா. அவருடைய சிந்தனைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகளை நான் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதாக, தற்கொலை எண்ணங்கள் விலகுவதாக, தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மைகள் விலகுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, எழும்பி நிற்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் பலவீனமாய் இருந்தாலும் இப்போ உம்முடைய அன்பின் கரம் அவங்க மேல வைக்கப்படட்டும். அவங்க வியாதியை குறித்து அவங்க என்ன சிந்திச்சாலும் இல்லை இல்லை ஆண்டவரே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்னீரே. அவருடைய நினைவுகளெல்லாம் மாற்றி போட்டு கர்த்தர் உங்க நினைவை உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய வெற்றியை, டாக்டருடைய நினைவுகள் அங்கே செயல்படக்கூடாது ஆண்டவரே, உதவி செயலுடைய நினைவுகள் அங்கே செயல்படக்கூடாது, கர்த்தருடைய நினைவுகள் அந்த இடத்துல. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் திறப்பில் நிற்கிறேன். இந்த உபவாச ஜெபத்தை முடிச்சிட்டு போகும்போது மைண்ட்ல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நிம்மதியா அவங்க தூங்கணும் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண மாட்டாய். இனி எந்த விதத்திலும் எங்க பிள்ளைங்க சிந்தனையில டிஸ்டர்ப் ஆக கூடாது, டிஸ்டர்ப் ஆக கூடாது. இப்போ இப்போ உங்க ரத்தம் அந்த சிந்தனையில இறங்கட்டும், அந்த மைண்ட்ல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, அந்த கையை எடு எடு எடு. அந்த சிந்தனையிலிருந்து அந்த கை எடுக்கப்படுவதாக, பிள்ளையினுடைய சரீரத்தில் அந்த கை எடுக்கப்படுவதாக. வல்லமை 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 வல்லமை. அக்கினி அக்கினி ஜீசஸ். இனி இனி நினைச்சா கூட அந்த நினைவு வராத அளவிற்கு இப்பொழுது சிந்தனையில ஒரு வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்குள்ள போராடுகிற, சிந்தனையில போராடுகிற அந்த வல்லமையை இப்போ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சின்ன பிள்ளைகள் மேல, வாலிப தம்பி மேல, தங்கச்சி மேல சிந்தனையை சிறைபிடிக்கிற அந்த வல்லமையை இப்பொழுது அழித்து நான் ஜெபிக்கிறேன். இப்போ 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 ஆவியானவர் ஒரு தெளிந்த சிந்தை, ஒரு தெளிந்த புத்தியை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, 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 தருவீராக. உங்க கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.